ஒரு அழகான பெரிய அடர்ந்த காடு. அங்கே உயரமான மரங்கள், கலர் கலராக பூக்கள், கலகலவென ஓடும் சிற்றாறு என எல்லாமே இயற்கை எழிலோடு கொஞ்சிக் கொண்டிருந்தன. அந்த காட்டில் சின்னான் என்ற ஒரு சிட்டுக்குருவி வாழ்ந்து வந்தது. சின்னானுக்கு எப்பொழுதும் காட்டை சுற்றி பறப்பது, புது புது பொருட்களை கண்டுபிடிப்பது என்றால் கொள்ளை பிரியம். அன்று ஆகஸ்ட் 15, இந்தியாவின் சுதந்திர தினம். காட்டுக்கு அருகில் இருந்த கிராமத்து வழியே பறந்து சென்ற சின்னான் அங்கே மக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி சுதந்திர தினத்தை கொண்டாடுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. அடடா, மனிதர்கள் எவ்வளவு சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள்! 3 வண்ணங்களில் எவ்வளவு அழகான கொடி! நாமளும் நம் காட்டு பறவைகளுடன் சேர்ந்து இப்படி ஒரு விழாவை கொண்டாடினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று ஆசையோடு நினைத்து கொண்டே காட்டுக்குள் திரும்பியது சின்னான். காட்டுக்குள் வரும் வழியில் காட்டின் அமைச்சராகவும் ஞானியாகவும் திகழும் முதுமை ஆந்தை மந்திரி தனது மரப்பொந்தில் அமர்ந்திருப்பதை பார்த்தது சின்னான். சின்னான் ஓடி சென்று, மந்திரி அவர்களே, மந்திரி அவர்களே, ஊரில் மனிதர்கள் அனைவரும் மூவர்ண கொடியை ஏற்றி சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறார்கள். நமக்கும் அப்படி ஒரு கொடி இருந்தால் நாமளும் சுதந்திர தினம் கொண்டாடுவோம் அல்லவா என்று படபடவென்று கூறியது. மந்திரி ஆந்தை தன் பெரிய கண்களை உருட்டி புன்னகைத்தது. சின்னானே, உன் எண்ணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இதோப்பா, சென்ற ஆண்டு கிராமத்து பள்ளி சிறுவர்கள் காட்டிற்கு வந்தபோது தவறவிட்டு சென்ற சிறிய தேசிய கொடி ஒன்று என்னிடம் பத்திரமாக இருக்கிறது. இதை உன்னிடம் தருகிறேன். இன்று நம் காடே வியக்கும் வகையில் பறவைகளின் சுதந்திர தின விழாவை நீயே முன்னின்று நடத்து என்று கூறி பளபளக்கும் அந்த மூவர்ண கொடியை சின்னானிடம் ஒப்படைத்தது. கொடியை பெற்றுக்கொண்ட சின்னான் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. நன்றி மந்திரி அவர்களே, இன்று நம் காட்டில் பறவைகளின் சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்படும் என்று கூறியபடி பறந்தது. மந்திரி கொடுத்த தேசிய கொடியை எடுத்துக்கொண்டு காட்டின் நடுவில் இருந்த பெரிய ஆலமரத்தை அடைந்தது சின்னான். தனது கூர்மையான குரலில், நண்பர்களே, பறவைகளே, உடனே ஆலமரத்திற்கு வாருங்கள், நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கிறது என்று உரக்க கூறியது. சின்னானின் குரலை கேட்டு பச்சை கிளிகள் கூட்டம் கூட்டமாக வந்தன. அழகிய மயில்கள் தோகையை அசைத்து கொண்டு வந்தது. கம்பீரமான பருந்தும் கழுகும் மேலே வட்டமிட்டன. வெள்ளை புறாக்களும் காகங்களும் குயில்களும் மரக்கிளைகளில் வந்து அமர்ந்தன. சின்னான் எல்லாரும் பார்க்க மந்திரி ஆந்தை தந்த தேசிய கொடியை காட்டியது. நண்பர்களே, இன்று ஆகஸ்ட் 15 நாட்டின் சுதந்திர தினம். நம்மை போல சுதந்திரமாக பறக்கும் உரிமையை ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை நினைவூட்டும் நாள். இன்றைக்கு நாம் அனைவரும் சேர்ந்து இந்த தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம் என்றது. பறவைகள் அனைத்தும் மகிழ்ச்சியில் சிறகுகளை தட்டி ஆரவாரம் செய்தன. விழா ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக தொடங்கின. கொடிமரம், ஒரு நீண்ட பலமான மூங்கில் குச்சியை புறாக்கள் கொண்டு வந்தன. பூச்சரம், வண்ண வண்ண மலர்களை கிளிகள் கொத்தி வந்தது. கொடிமரத்தின் அடியில் அழகாக கோலமாக பரப்பியது. கொடி கட்டுதல், சிட்டுக்குருவியும் தையல் சிட்டுப்பறவையும் சேர்ந்து கொடியை மூங்கில் குச்சியின் உச்சியில் பத்திரமாக கட்டியது. மதிய வேளையில் காட்டின் அனைத்து பறவைகளும் ஆலமரத்தை சுற்றி அணிவகுத்து நின்றன. காட்டின் மந்திரி ஆந்தை தலைமை தாங்க, மூத்த பறவையான கம்பீர கழுகு தன் அழகால் கொடியை
கயிற்றை மெதுவாக இழுத்து தேசிய கொடியை ஏற்றியது. கொடி உயர பறந்ததும் பூக்கள் மேலே இருந்து தூவப்பட்டன. இசை, நடனம் மற்றும் கொண்டாட்டம். கொடியேற்றியதும் காடே அதிரும் வகையில் கொண்டாட்டங்கள் தொடங்கின. தேசிய கீதம், இசை, குயில்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து தங்களின் இனிமையான குரலில் ராகம் பாடின. வண்டுகள் அதற்கு பின்னணி இசை அமைத்தன. மயில்கள் நடனம். தேசிய பறவையான மயில் தன் வண்ணத் தோகையை விரித்து கம்பீரமாக நடனமாடியது. கடைசியாக மந்திரி ஆந்தை அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தியை கூறியது. பறவைகளே, சுதந்திரம் என்பது வானத்தில் எல்லைகளின்றி பறப்பது மட்டுமல்ல, ஒற்றுமையாக வாழ்வதும் இயற்கையை பாதுகாப்பதும் தான் முதல் சுதந்திரம், உண்மையான சுதந்திரம். சின்னானின் முயற்சியால் இன்று நாம் அனைவரும் ஒன்று கூடி இதை கொண்டாடியிருக்கிறோம். அனைத்து பறவைகளும் சின்னானை பாராட்டி மகிழ்ந்தன. காட்டுப் பழங்களையும் மரத்தின் தேன்களையும் அனைவரும் பகிர்ந்து உண்டு மகிழ்ந்தனர். கதையின் நீதி: ஒற்றுமையே வலிமை. முயற்சி இருந்தால் ஒரு சிறிய குருவியால் கூட பெரிய காரியத்தை சாதித்து காட்ட முடியும். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.